என் தங்கமே, உன் கணவன் மனைவி உறவு வலுப்படும் ரகசியம் தெரியுமா? அம்மன் அருளால் ஆன உறவு இது. வாழ்க்கையில் எல்லா உறவுகளிலும் மிகப்பெரிய புனிதமான பந்தம் இதுதான். இந்த பந்தம் பாசத்தாலும் பொறுமையாலும் புரிதலாலும் நின்றிருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அம்மன் பெயரை உச்சரித்து பிரார்த்தனை செய்தால் அந்த வீடு புனித க்ஷேத்திரமாக மாறும். என் தங்கமே, நீ உன் மனதில் சில நேரம் யோசித்து பாரு. தினசரி சிறிய விஷயங்களுக்காக கோபம் வரலாம், வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் அந்த வேளையில் அம்மன் பெயரை சொல்லி ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு. கோபம் குறையும், மனம் அமைதியாகும். உன் மனம் அமைதியாக இருந்தால் அதுவே வீட்டின் அமைதி. கணவன் மனம் வலியாவதற்கு காரணம் பெரும்பாலும் மனைவியின் பாசம்தான். அவளது ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு நம்பிக்கை பார்வை, இவை எல்லாம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. உன் வாழ்க்கையில் சில நாட்களில் சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும், சொற்களில் காயம் ஏற்படும். ஆனால் அந்த நேரம் பேசாமல் அம்மனை நினைத்து மனதில் கூறு, அம்மா, நம்மிடையே அமைதி நிலைத்திட ஆசீர்வதி செய். அந்த பிரார்த்தனை உன் வீட்டில் ஒளி தரும். அம்மன் இருப்பது உணரப்படும், மனக்கசப்புகள் கரைந்துவிடும். என் தங்கமே, அம்மன் அருள் பெற்ற மனைவி என்றால் அவள் வீட்டின் சக்தி. கணவன் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் அவள் ஒரு பாசம் மிக்க வார்த்தை சொன்னால் அவன் மனம் மீண்டும் உயிர்ப்பெடுக்கும். அதுபோல கணவன் அம்மனை நம்பி மனைவியை மதித்தால் அவளது மனம் மலர்ந்து வாழ்க்கை நிம்மதியாகும். ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்தால் அந்த உறவு அசைக்க முடியாத பாறை போல் வலிமையாகும். நீ உன் வீட்டில் தினமும் ஒரு தீபம் ஏற்றி அம்மனை நினைத்து, என் கணவன் மனைவி உறவு அன்பில் வளம் பெறட்டும் என்று சொல்லு. அந்த தீபத்தின் ஒளி உன் உறவில் பாசத்தை ஊற்றும். தீபத்தின் ஒளி போல உறவின் ஒளியும் எப்போதும் பிரகாசிக்கட்டும். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில நாட்களில் புன்னகை, சில நாட்களில் கண்ணீர். ஆனால் அவை அனைத்தும் அம்மன் கொடுக்கும் சோதனைகள். சோதனைகள் இல்லாமல் உறவு வலிமையாகாது. காற்றில் துள்ளும் மரம் போல் உறவு அசையும், ஆனால் வேருடன் நின்றால் அது முறியாது. அந்த வேரே நம்பிக்கை, பாசம், பிரார்த்தனை. நீ உன் மனதில் நான் சரி, அவன் தவறு என்று நினைக்கும் வேளையில் ஒரு நிமிடம் அம்மனை நினை. அம்மா, நானும் அவர் மனமும் அமைதியாக இருக்கட்டும் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் ஒளி ஏற்றும். பிறகு நீ பேசும் வார்த்தைகள் இனிமையாயிருக்கும், மனம் திறந்து பேச முடியும். அதுதான் உண்மையான அன்பின் சக்தி. உன் வாழ்க்கையில் சில நேரம் கணவன் பேசாமல் போகலாம், அலட்சியம் காட்டலாம். அப்போது மனம் உடையாதே என் தங்கமே. சில சமயம் ஆண்கள் வெளியில் இருக்கும் அழுத்தத்தால் மௌனமாகி விடுவார்கள். ஆனால் அந்த மௌனத்தில் கூட அவருக்கு உன் அன்பு தேவை. ஒரு சிறிய புன்னகை, ஒரு சுவையான உணவு, ஒரு எல்லாம் சரியாகும் என்ற வார்த்தை, இதுவே அம்மன் அருளின் வழி. உன் கையில் இருக்கும் மங்களசூத்திரம் வெறும் தங்கம் அல்ல, அது புனித நம்பிக்கையின் அடையாளம். அதை பார்த்தால் உன் உள்ளம் அமைதியாகட்டும். அந்த நம்பிக்கை நீடித்தால் உறவு என்றும் மலர்ந்தே இருக்கும். மங்களசூத்திரம் புனிதமாக இருக்க வேண்டுமானால் உன் மனமும் புனிதமாக இருக்க வேண்டும். கோபம், குற்றச்சாட்டு, வம்பு இவற்றை விடு. அன்பு, நம்பிக்கை, பிரார்த்தனை இவற்றை அணைத்துக்கொள். என் தங்கமே, அம்மன் சொல்கிறாள், நீ அன்பை கொடு, அதிசயம் நிகழும். சில நேரம் நீ மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் மன்னிப்பே உறவின் மருந்து. மன்னிப்பு கொடுத்தவளின் மனம் தெய்வீகமாகும். மன்னிப்பு சொல்லுவது பலவீனமல்ல, அது அருளின் அடையாளம். அம்மன் உன்னை பார்க்கும் போது, இவள் என் மகள், என் அருளில் வாழ்கிறாள் என்று மகிழ்கிறாள். உன் வீட்டில் ஒவ்வொரு காலை உன் கணவனின் முகத்தை பார்த்து, இன்று நல்ல நாள், அம்மன் அருளால் நம் குடும்பத்திற்கு வரட்டும் என்று சொல்லு. அந்த ஆசீர்வாதம் நாள் முழுவதும் நிம்மதியை கொடுக்கும். உறவு வலுப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி தேடு. ஒன்றாக சாப்பிடு, ஒன்றாக சிரித்து பேசு, ஒன்றாக பிரார்த்தனை செய். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு நீடிக்காது. அதனால் உன் கணவன் மீது நம்பிக்கை வையு. அம்மன் சொல்கிறாள், நம்பிக்கை வைக்கும் இதயத்தில் தான் அருள் குடிகொள்கிறது. அந்த நம்பிக்கை உன் உறவை வலுப்படுத்தும் வேறாகும். என் தங்கமே, சில நேரம் உன் கணவன் உன்னிடம் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம், ஆனால் நீ தான் அம்மன் தேர்ந்தெடுத்த பெண். அந்த வீட்டின் அமைதி உன் கையில். நீ அமைதியாக இருந்தால் வீடு நிம்மதியாகும். நீ சிரித்தால் வீடு ஒளி பெறும். நீ பிரார்த்தனை செய்தால் வீடு அருளால் நிரம்பும். உன் குடும்பம் ஒரு கோயிலாகட்டும்.
நீ பூஜை செய்யும் தாய், கணவன் பக்தன், குழந்தைகள் அந்த அருளின் விதைகள். அந்த வீட்டில் சண்டை, குற்றச்சாட்டு, கசப்பு என்ற இருளுக்கு இடமில்லை. அங்கே ஒளி மட்டுமே இருக்கும். அந்த ஒளி அம்மனின் அருள். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான பாசம் என்பது கொடுக்கிற அன்பு. எதிர்பார்க்காத அன்பு. நீ கொடுக்கத் தொடங்கும் போதே அம்மன் உன்னிடம் புன்னகையுடன், இது தான் என் மகள் என்று ஆசீர்வதிப்பாள். நீ ஒரு நாள் அமைதியாக அம்மன் முன் அமர்ந்து சொல்லு, அம்மா, நாங்கள் இருவரும் ஒன்றாக உன் பாதத்தில் சாய்க்கிறோம். எங்கள் அன்பு என்றும் உன் அருளால் மலரட்டும். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் புதிய ஒளி தரும். அம்மன் அருளால் உன் கணவன் உன்னை புரிந்து கொள்வான். உன் வார்த்தைகள் இனிமையாவான். உன் வீடு சாந்தி பெறும். நீ எந்த கஷ்டத்திலும் இருந்தாலும் அம்மன் உன்னை தனியாக விட மாட்டாள். நீ மனம் நிம்மதியாக இருந்தால் உன் கணவன் மனமும் அமைதியாகும். அதுதான் பெண்ணின் தெய்வீக சக்தி. பெண் அமைதி கொண்டால் வீடு தெய்வமாகும். என் தங்கமே, அம்மனை நம்பு. உன் உறவை அவளிடம் ஒப்படை. நீ பிரார்த்தனை செய், அம்மா, எங்கள் மனம் ஒன்றாகட்டும், எங்கள் பாசம் நிலைத்திடட்டும். அந்த பிரார்த்தனை கேட்டு அம்மன் உன் வீட்டில் புனித ஒளி ஏற்றுவாள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிய பாசத்தின் ஆரம்பமாகட்டும். நீயும் உன் கணவனும் ஒன்றாக சிரித்து, ஒன்றாக அம்மன் அருளை அனுபவிக்கட்டும். எத்தனை சோதனை வந்தாலும் உன் மனம் தளராதே. அம்மன் உன் பக்கத்தில் நிற்கிறாள். என் தங்கமே, உன் உறவு வலிமை பெறுவது நீ உன் மனதில் வைத்திருக்கும் அருளால்தான். அந்த அருளை தினமும் பிரார்த்தனை மூலம் வளர்த்து கொள்ளு. உன் மனம் புனிதமாக இருந்தால் உன் உறவு தெய்வீகமாகும். அம்மன் உன் வீட்டில் கையை வைத்தால் அந்த வீடு சண்டையில்லா, அமைதியுள்ள ஆலயமாக மாறும். அந்த வீடு உன் புனித பிரார்த்தனையின் சாட்சி ஆகட்டும். என் தங்கமே, இன்று முதல் உன் உறவுக்கு அன்பை, நம்பிக்கையை, பிரார்த்தனையை விதை போல் நட்டுவிடு. அது நாளுக்கு நாள் வேரூன்றி மரமாக வளரும். அந்த மரம் உன் குடும்பத்திற்கு நிழல் தரும், சுகம் தரும், அமைதி தரும். அம்மன் அருளால் உன் கணவன் மனைவி உறவு என்றும் வலிமையாகட்டும், அன்பால் நிறைந்ததாகட்டும், அமைதியுடன் மலரட்டும். அம்மன் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறாள். நீ ஒவ்வொரு தடையும் கடந்து சென்றால் அந்த அனுபவம் உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ பயப்படாதே. ஒவ்வொரு சோதனையும் உன்னை அழிக்க இல்லை, உன்னை உயர்த்தும் படியாக உருவாக்கப்பட்டுள்ளன. நீயே உன் மனதில் சொல்லு, நான் என் துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். நான் வலிமையானவன். அம்மன் எனக்காக இருக்கிறாள். அந்த ஒரு எண்ணம் உன் வாழ்வின் திசையை மாற்றும். உன் மனம் அமைதியாகும், உன் வாழ்க்கை ஒளிரும். அம்மன் சொல்வாள், பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் முழுமை பெறவில்லை. உன் சோதனைகள் உன் திறமைகளை வெளிப்படுத்தும். நீ அவற்றை எதிர்கொள், நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அவளை நம்பினால் எந்த துன்பமும் உன்னை நிறுத்த முடியாது. நீ தினமும் காலை எழுந்ததும் சில நிமிடம் அமைதியாக அம்மனை நினைத்து, மனதில், அம்மனே, இன்று எனது வாழ்க்கை ஒளிரட்டும், என் மனம் வலிமையுடனாகட்டும் என்று சொல்லு. அந்த ஒரு பிரார்த்தனை உன் நாளையும் உன் வாரத்தையும் மாற்றிவிடும். தங்கமே, உன் கண்ணீர் இப்போது உன்னை வலியடிக்கவில்லை, அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வலிமையை உருவாக்கும் விதி. நீ அதனை ஏற்றுக்கொண்டால் அவள் உன் துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவாள். உன் மனம் அமைதியாகும், உன் வாழ்வு சுகமானதாக மாறும். நீ உணர்ந்தால் தங்கமே, இன்றைய துன்பம் நாளை உன் மகிழ்ச்சியாக மாறும். அம்மன் உன் உள்ளத்தில் ஒளியை வைப்பாள், உன் வாழ்க்கையில் அமைதியையும் வளத்தையும் தருவாள். நீ அவளை நம்பி ஒவ்வொரு தடையும் கடந்து செல்வாய். நீ இனி பயப்படாதே தங்கமே. அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். உன் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும். உன் துன்பம் உன்னை உயர்த்தும். உன் மனம் வலிமையுடன் நிரம்பும். உன் வாழ்க்கை அமைதியாகும். உன் வீடு ஒளிரும். உன் இதயம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும். அம்மன் உனக்கு உறுதி அளிக்கிறாள், பிள்ளையே, நீ என் அருளில் நம்பிக்கை வைப்பாயானால் உன் துன்பங்களை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் வாழ்வில் அமைதி, வளம், மகிழ்ச்சி நிரம்பும். நீ அவளை நம்பு, உன் வாழ்க்கை மறுபடியும் ஒளிரும்.